18.8% வாக்குகள் நாங்க 38 தொகுதிகள்ல நின்று வாங்கினோம் 2014 தேர்தல்ல. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கூட்டணியோடு தான் வாங்குனீங்க. இப்ப 18% வாக்குகள் என்றது கூட்டணி இல்லாமலா வாங்கணும்? சரி. டிடிவி தினகரன் வந்து 2019 தேர்தல்ல லோக்சபைக்கு நின்று எவ்வளவு பெர்சன்டேஜ் வாங்கினார்னு தெரியுமா? 5.38%. 2016 தேர்தல்ல அன்புமணி மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்ற பெயர்ல எவ்வளவு வாங்கினார்னு தெரியுமா? 5.36. ரெண்டுத்தையும் ஒன்னா போட்டு பாருங்க. 10.7. ஓகேவா? 10.7க்கு மேல கிராஸ் ஆகுது. 10.75 வச்சுக்கோங்க. இந்த 10.75 நீங்க அப்படியே மைனஸ் பண்ணலாம்னு எடுத்துக்கலாமா? பிஜேபி வாக்குகள்ல இருந்து 18.2ல இருந்து மைனஸ் பண்ணலாமா? அது சரியான அணுகுமுறையா? சரி, இதுக்கப்புறம் தேவநாதன் யாதவ், ஐஜேகே உடையாரு, ஏசி சண்முகம் முதலியாரு, இவங்களுக்கெல்லாம் வாக்கு இருக்கா இல்லையா? ஜான் பாண்டியன் இவங்களுக்கெல்லாம் வாக்கு இருக்கா? அதெல்லாம் கழிக்கணுமா? கழிச்சுட்டு பார்த்தா நமக்கு கிடைத்த வாக்குகள் எண்டு இருக்கு இல்லையா? பேலன்ஸ். அது மோடிக்கான வாக்குகளா, அண்ணாமலை வாக்குகளா? இந்த கேள்வி எல்லாம் கேட்டா யாருக்குமே பதில் இருக்காது. உண்மையிலேயே இது வந்து எப்படி வரும் அப்படின்னா, இந்த தேர்தல், அதாவது அகில இந்திய தேர்தல் என்பது மோடிக்கான தேர்தல். அசெம்பிளி தேர்தல் என்பது அங்குள்ள தலைவருக்கான தேர்தல். இது அடிப்படை. இந்த அடிப்படையே புரியாம 1000 பேர் பேசிட்டு இருப்பான். அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஓகே. ஆனால் 38 இடம் போட்டியிட்டு 18.8% தான் வாங்கினோம். இன்று 39 தொகுதியில் போட்டு 18.2% தான் வாங்கினோம். குறைச்சல். ஒருவேளை 39லயே நாங்க போட்டிட்டு இருந்தா, நீலகிரி விட்டுட்டோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், குருமூர்த்தின்னு ஒரு தம்பி. ஒருவேளை அதிகம் போட்டிட்டு இருந்தால் நாங்கள் 20% அன்றே வாங்கியிருப்போம். எப்போ? 2014. 2014 தேர்தல் 20%. அதற்கு அடுத்து 10 வருட உழைப்பு, மோடிஜியுடைய உழைப்பு, அது எங்க போச்சு? அதுக்கான வேலையை யார் பார்த்தா? உன்னுடைய காலகட்டத்தில் தான் 2021 இருந்து 21, 22, 23, 24 பாதி. உன்னுடைய காலகட்டத்திலே இருக்கக்கூடிய பகுதியிலே நீ என்ன கொண்டு போய் சேர்த்தாய்? சரி, பேர் சொல்ற மாதிரி ஒரு தலைவன் நீ உருவாக்கின ஆளு சொல்லு. 500 தலைவர்கள் நான் உருவாக்கணும் அப்படின்னு வந்து வந்த உடனே வசனம் பேசினல்ல, நீ உருவாக்கின தலைவர்கள் யாரு? ஒரு தலைவன் பேரு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு தலைவர்.